அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டில் வெளியாகியுள்ள தேர்வுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கடுமையான விதிகளுடன் இலங்கையில் வருகிறது புதிய சட்டம். இலங்கைக்கு வரவுள்ள ரஷ்யா எரிபொருள் கப்பல் உறுதி செய்யப்பட்ட ஏற்பாடு. பாரிய தீ விபத்து, 500க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிந்து நாசம். சம்மாந்துறையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு, நீண்டகால நெருக்கடிக்கு தயாராகுங்கள், ஐரோப்பிய ஒன்றியம் அவசர எச்சரிக்கை. ரஷ்ய விமானம் விபத்து, 29 பேர் பலி. விரைவில் வெளியேறுவோம், ஈரான் போருக்கு 2-3 வாரங்களில் முடிவு. ரஷ்ய எண்ணெய் முனையம் மீது உக்ரைன் மீண்டும் ட்ரோன் தாக்குதல். ஹோர்மோஸ் வழி கப்பல்களுக்கு கட்டணம். காலியில் ரயில் பெட்டிகளில் திடீர் தீ பரவல். தொடர்வன விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை முடிவுகளின் 1,76,527 மாணவர்கள், அதாவது 62.64% மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளார்கள் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். பரீட்சை முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பரீட்சை ஆணையாளர் நாயகம் இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 111 மாணவர்களின் பரீட்சை முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பரீட்சையில் பங்கேற்ற 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற பாடசாலை பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை 7,477 ஆகும். இது 3.38% ஆகும். மேலும் 823 தனி பரீட்சார்த்திகளும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் உயர்தரம் மற்றும் சாதாரண தர தேர்வுகள் திட்டமிடப்பட்ட திகதிகளில் வெளியேறும் என தேர்வுகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிடப்பட்ட உயர்தர தேர்வு முடிவுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு திகதிகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டதாகவும், அதன்படி மாணவர்கள் உரிய திகதிகளின்படி தங்கள் படிப்பை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில காரணங்களால் தேர்வு திகதிகளில் மாற்றம் ஏற்பட்டதால் கடந்த காலங்களில் மாணவர்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும், எனவே இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட திகதிகளில் தேர்வுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர தேர்வின் செயல்முறை தேர்வுகள் ஏப்ரல் 22 முதல் 30 வரை நடைபெறும் என்றும், அதன் முதல் கட்ட மதிப்பீடு நிறைவடைந்துள்ளதாகவும், 2ஆம் கட்ட மதிப்பீடு இன்று தொடங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதிப்பீட்டின் 3ஆம் கட்டம் ஏப்ரல் 30 முதல் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக மிக கடுமையான விதிகளை கொண்ட புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரணமால் கொடிதுவக்கு குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 2 வாரங்களுக்குள் இப்புதிய சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய சட்டத்தின் விதிகளினூடாக சிறையில் உள்ள குற்றவாளிகளை மீண்டும் போலீசார் பொறுப்பேற்று விசாரணைகளை முன்னெடுக்க முடியும். இவ்வாறான நபர்களை இன்றும் கூட நாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழேயே தடுத்து வைத்துள்ளோம். இது தொடர்பாக இன்னும் 2 வாரங்களுக்குள் மிக கடுமையான சட்டம் ஒன்று வரவுள்ளது. இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் பலரும் உள்ளனர். பல குற்றங்களுடன் தொடர்புடைய இவர்களின் பெயர்களை கேட்டவுடனேயே மக்கள் பீதியடைவதுண்டு. இவ்வாறானவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து போலீஸ் காவலில் விசாரணை நடத்தும் அதிகாரத்தை இந்த புதிய சட்டம் போலீசாருக்கு வழங்குகின்றது. வெளிநாடுகளில் இருப்பவர்களின் சொத்துக்களை முழுமையாக முடக்குவதற்கும் தற்போது சட்டம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் 2 எரிபொருள் இறக்குமிடங்களில் ஏற்படும் நெரிசலே எரிபொருள் சரக்குகள் வந்து சேர்வதில் தாமதமாவதற்கு முக்கிய காரணம் என சிபிசி நிர்வாக பணிப்பாளர் மயூர நெதிகுமாரகே தெரிவித்துள்ளார். ரஷ்ய விநியோகஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்த பெரும்பாலான கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனிநபருக்கு சொந்தமான பனைமரத்தோப்பில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து நேற்று தலைமன்னார் காவல்துறை பிரிவில் உள்ள கட்டுக்காரன் குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பருத்திப்பண்ணை கிராமத்திற்கு அருகில் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதத்திற்கு உள்ளாகி அழிந்துள்ளன. தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தலைமன்னார் காவல் நிலைய காவல்துறையினர், செல்வேரி இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர், தலைமன்னார் கடற்படை, மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் இணைந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் கிராம மக்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தினர். குறித்த தீ நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறித்த தீ விபத்தில் உயிர் சேதமோ வீடுகளுக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ எதுவித சேதமும் ஏற்படவில்லை. எனினும் பனைமரங்களுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வயல்வெளி பகுதியில் இன்று ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போது சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் இருந்தது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் மூலம் உயிரிழந்தவர் சம்மாந்துறை சாலை வீதியை சேர்ந்த சுமார் 50 வயதுடையவர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவராத நிலையில் சட்ட மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேலும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நீண்ட காலத்திற்கு நீடிக்கக்கூடும் என்பதனால் அதற்கு தயாராக இருக்குமாறு ஐரோப்பிய நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையேயான போர் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பாவில் எரிவாயு விலைகள் 70% மேலாக உயர்ந்துள்ளன. இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றிய எரிசக்தி ஆணையாளர் டோன் ஜோர்சன் அமைச்சர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் எரிசக்தி விநியோக தடையை எதிர்கொள்ள நாடுகள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஐரோப்பாவிற்கான மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் நேரடியாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களான ஜெட் எரிபொருள் மற்றும் டீசல் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என ஃப்ரஸ்லசஸ் கவலை தெரிவித்துள்ளது. ஐரோப்பா தனது விமான எரிபொருள் தேவையில் சுமார் 15% மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதற்கு முன்பு அங்கிருந்து புறப்பட்ட கடைசி எரிபொருள் கப்பல்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி அளவில் ஐரோப்பாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். கிரீமியா தீபகற்பத்திற்கு மேலாக பறந்து கொண்டிருந்த போது ரஷ்ய இராணுவத்தின் AN-26 ரக விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இந்த விபத்துக்கு காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 6 விமான பணியாளர்கள் உள்ளடங்குகின்றனர். அந்நாட்டு நேரப்படி நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் 1 மாதத்திற்கு மேலாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் 2 முதல் 3 வாரங்களுக்குள் முடிவுக்கு வரும் என்றும் அமெரிக்க இராணுவத்தினர் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து விரைவில் வெளியேறுவார்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள அந்நாட்டின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமான உஸ்ட்லுகா துறைமுகத்தை குறிவைத்து உக்ரைன் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மீண்டும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. கடந்த 1 மாத காலமாக ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி கட்டமைப்புகளை சிதைக்கும் நோக்கில் உக்ரைன் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது.
உஸ்லுஹா, பிரிமார்ஸ் ஆகிய முக்கிய துறைமுகங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதி திறனில் சுமார் 40% முடங்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக உஸ்லுஹா துறைமுகம் மீது கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி நடத்தப்படும் 5வது தாக்குதல் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் கட்டணம் விதிக்க வழிவகுக்கும் வகையில் கடந்த மாதம் 26ஆம் தேதியில் புதிய சட்டமூலத்தை ஈரான் அரசு தயாரித்து சமர்ப்பித்திருந்தது. இந்நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு இன்று பாராளுமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி நீரிணையை கடக்கும் கப்பல்கள் ஈரானின் தேசிய நாணயமான ரியால் மூலம் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ள நாடுகளின் கப்பல்களுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி ரயில் நிலையத்திற்கு அருகில் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருந்த 2 ரயில் பெட்டிகளில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு காலி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 ரயில் பெட்டிகளில் 2 பெட்டிகளே இவ்வாறு தீப்பற்றி கொண்டுள்ளன. தற்போது தீயணைப்பு படையினரால் தீயை அணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இந்த சம்பவத்தினால் எவருக்கும் எதுவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.